நம்மளால் ஸ்டீமில் இருக்கிற எல்லா ஃப்ரீ கேம்ஸையுமே ஒரே கிளிக்கில் கிளைம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1800 கேம்ஸுக்கு மேலே இருக்குது. அந்த எல்லா கேம்ஸையுமே நம்ம அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ண முடியும், அதுவும் ஒரே கிளிக்கில். யூஸ்வலாகவே ஒரு ஃப்ரீ கேமை கிளைம் பண்ணணுன்னா நாம அந்த கேம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா தான் லைப்ரரியில் ஒவ்வொரு கேமாக தான் ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணால் நம்மளால் எல்லா கேம்ஸையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடும். ஸோ அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் பெய்டு கேம்ஸ் எல்லாம் சடனாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு இல்லைனா 1 டே சேல்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்மளால் எந்த கேம்ஸுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த வெப்சைட்டில் அதையுமே கண்டுபிடிக்கலாம். எந்த கேமை இப்போது ப்ரமோஷனுக்காக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன கிட் வீடியோ தான். ஸோ அந்த வெப்சைட் எதுன்னு பார்க்கலாம். அதோட பேஜ் ஸ்டீம் டிபி. அதோட லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸுமே லிஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஆன்லைன் கேம்ஸ், எந்தெந்த கேம்ஸ் எவ்வளோ பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, 24 ஹவர் பீக் இந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ முதல்ல நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் பார்க்கலாம். அதாவது இந்த பெய்டு கேம்ஸை ஃப்ரீயாக கொடுக்கும்போது எப்படி கண்டுபிடிக்குது. அதாவது சடனாக ஏதாவது ஹீரோ ட்ராக் இல்லைனா என்எஃப்எஸ் கேம், ஏதாவது கால் ஆஃப் டியூட்டி, ஏதாவது நாங்கள் 1 ஹவருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இல்லைனா 1 டேக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அந்த கேமை ஃப்ரீயாக வச்சுருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி கேம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கள் லெஃப்ட் சைடு மேலே மெனுவில் போனீங்கன்னா இங்கே ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீ ப்ரமோஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கிரிப்டார்க் அப்படிங்கிற ஒரு கேமை லாஸ்ட்டு 2 டேஸாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது பெய்டு கேம்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அது இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேம் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணலாம். இப்போ வேணும்னா இந்த கேமை கூட நம்மளால் ஃப்ரீயாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரமோஷன் கேம்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஏதாவது கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாலுமே இதே இடத்துல வந்துடும், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது அடுத்த விஷயமா நம்மளோட மெயின் டாபிக் வரலாம். அதாவது இந்த ஸ்டீமில் இருக்கிற எல்லா ஃப்ரீ கேம்ஸையுமே எப்படி நம்ம ஒரு கிளிக்கில் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடு மெனுவில் போகணும். அதே மாதிரி தான். ஸோ இங்கே அக்கௌண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்கேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் விவா ஸ்டீம் டு அன்லாக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டீம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஃப்ரீ கேம்ஸை பார்க்க முடியும். ஸோ இங்கே ஸ்டீம் அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஸ்டீம் பேஜில் இங்கே தான் சைன்இன் கொடுத்ததுமே என்னோடய அக்கௌண்ட் இங்கே லாகின் ஆகிடும். இங்கே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அவங்களோட எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரீ கேம்ஸ் எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே இன்ஸ்டால் அவர் வெப் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோமை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷனோட பேஜ் வரும். அதில் கெட்டு இல்லைனா இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ நான் இங்கே ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இது ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான், உங்களுக்கு 1 MB தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகி வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, இது தேவையில்லை. ஸோ அப்புறமா பின்னாடி மறுபடியுமே அந்த ஃப்ரீ பேஜுக்கு வந்துடுங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கேம்ஸுமே லோடாக இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ் தான். ஆனால் இதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா டெமோ கேம்ஸ் பாருங்கள். டெமோ கேம்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். நிறைய டெமோ கேம்ஸ் இருக்குது, அதுவுமே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெமோ கேம்ஸை மட்டும் ஹைட் பண்ணணும்னா இங்கே ஒரு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் ஹைட் டெமோஸ், இந்த செகண்ட் ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெமோ கேம்ஸ் மட்டும் இந்த லிஸ்ட்டில் இருந்து போயிடும். ஸோ நம்ம ஆட் பண்ணுற எல்லா கேம்ஸுமே ஃபுல் கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெமோ கேம்ஸுமே இருக்காது. எல்லா டெமோ கேம்ஸுமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு 135 கேம்ஸை மட்டும் நம்ம இந்தியாவில் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் அந்த கேம்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர பேலன்ஸ் எல்லா கேம்ஸையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1800 கேம்ஸ் கிட்டையாவது இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே செகண்ட் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே செகண்ட் ஆட் பண்ண முடியாது. அதுக்குமே ஸ்டீம் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அப்படியாவது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நம்மளால் 50 கேம்ஸ் தான் நம்மளோட ஸ்டீம் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். அது ஃப்ரீ கேம்ஸாக இருந்தாலும் சரி, பெய்டு கேம்ஸாக இருந்தாலும் சரி, 1 ஹவரில் நம்மளால் 50 கேம்ஸ் தான் வாங்கவும் முடியும், நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணவும் முடியும். ஸோ நாம் இங்கே ஆக்டிவேட் திஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆக தொடங்கிடும். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா கேம்ஸுமே ஆட் ஆகும். ஆனால் 1 ஹவருக்கு 50 கேம்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே எப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளால் எல்லா ஃப்ரீ கேம்ஸுமே கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை தவிரையுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பேஜை ரீலோட் பண்ணுங்கள் மறுபடியுமே. ஸோ ரீலோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இஃப் யூ வாண்ட் ஓன்லி வியூ கண்டென்ட் ஃப்ரம் யுவர் ஓன் கேம்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற கேம்ஸுக்கு அதுக்குள்ளேயே டிஎல்சிஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்டேட் ஆக. ஸோ அந்த டிஎல்சி ஏதாவது நம்ம கேம்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான். இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா
ஸோ இப்போதைக்கு நான் ஓன் பண்ணியிருக்க எந்த கேம்ஸுமே ஃப்ரீ டிஎல்சி கிடையாது. அதாவது நான் வச்சுருக்க கேம்ஸுக்கு ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது டிஎல்சி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ என்கிட்ட நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த வெப்சைட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பெய்டு ப்ரமோஷனில் வந்து கேம்ஸ் எல்லாம் நானுமே நிறைய கிளைம் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதே மாதிரி டிஎல்சியை நான் ரீசெண்டாக எல்லாம் கிளைம் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே கிளைம் பண்ணிவிட்டு அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வரல. இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்க ஏதாவது கேம்ஸுக்கு ஃப்ரீயாக டிஎல்சி கொடுக்காங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அதுக்குமே நீங்கள் ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஸ்டீம் லைப்ரரிக்குள்ளே வந்துடும். ஸோ இது மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனால் என்னோடய லைப்ரரி எங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்கை தவிர நான் வச்சுருக்க எல்லா கேம்ஸுமே நான் ஃப்ரீயாக தான் வாங்கினேன். எந்த ஒரு கேமுக்குமே நான் காசு கொடுக்கல. இது எல்லாமே ஃப்ரீயாக கிளைம் பண்ணது தான். இங்கே NFS ஹீட் இருக்குது பாருங்கள், ஹீரோ ட்ரக் 2 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேம்ஸு ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ். அப்புறமா சில கேம்ஸுக்கு நான் கொஞ்சமாக காசு கொடுத்துருக்கேன். அதாவது 99% டிஸ்கவுண்ட்டில் வாங்குவேன். ஸோ அது எப்படின்னா இதே எங்கள் பேஜில் தான் எங்கள் வெப்சைட் மெனுவில் போனீங்கன்னா இங்கே சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பெர்சன்டேஜ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த பெர்சன்டேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 100% டிஸ்கவுண்ட், அப்புறமா 99% டிஸ்கவுண்ட் அந்த ஆஃபரில் போய்ட்டு இருக்க கேம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இதுலேருந்து கூட நம்ம தேவையான கேம்ஸை வாங்கலாம். சம்டைம்ஸ் இதை நம்மளால் எங்கள் ஸ்டீமோட ஹோம் பேஜில் கூட பார்க்க முடியும். ஏதாவது பெரிய கேம்ஸ் டிஸ்கவுண்ட்டில் போய்ட்டு இருந்தால் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஒரு வேலை அப்படி நம்மளால் பார்க்க முடியலன்னா அந்த ஸ்டீம் டீப் வெப்சைட்லேருந்து நம்மளால் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் சில கேம்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன். சில கேம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இங்கே பேடை 2 இருக்குது, ஹிட்மேன்ஸ் இருக்குது பாருங்கள், NFS ஹீட்டு, டாம் ரைடர், இதெல்லாமே ஃப்ரீயாக தான் நான் வாங்கினேன். இதுக்குமே காசு கொடுக்கல. ஸோ இனிமேல் நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது. அது இங்கே லைப்ரரியில் வராது, நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களாலேயுமே நிறைய ஃப்ரீ கேம்ஸை கிளைம் பண்ண முடியும். நீங்கள் இந்த வெப்சைட்டை மட்டும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரீ ப்ரமோஷனில் அடிக்கடி ஏதாவது கேம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த மெனு ஆப்ஷனில். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.